இன்னைக்கு கந்தசஷ்டி 3வது நாள். காலையிலே வீடெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணியாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வெள்ளிக்கிழமை செய்யற வேலையே நமக்கு நிறைய இருக்கும். நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி அதுல கோலம் போட்டாதான் அன்னைக்கு நாளே நமக்கு மங்களகரமாவும் பாசிட்டிவாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். கந்தசஷ்டி விரதத்தை பத்தின சந்தேகங்கள் நிறைய இருக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மிளகு விரதம் இருந்தேன், தலை சுத்து வந்ததுனால ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், திரும்பவும் மிளகு விரதத்தை தொடரலாமான்னு கேட்டிருந்தாங்க. மிளகு விரதம் இருக்கும்போது தண்ணீர் மட்டும் தான் குடிக்கணும், வேற எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது மிளகு விரத கணக்குலயே வராது. நீங்க விரதத்தை தொடரணும்னு நினைச்சீங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை தொடரலாம். அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. சுகர் பிபி பேஷண்ட் எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தோம் உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு பூஜை பண்ண சொல்லி முருகர் சொல்லவே இல்ல. அவருக்கு தேவை நாம உண்மையான பக்தியோட அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுதான். நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்டு அவங்களுடைய அருளை பெற நாமளா இருக்கக்கூடியதுதான் இந்த விரதம். அதனால உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி நீங்க இருந்துக்கோங்க. நைவேத்தியத்துக்கு இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு கந்தசஷ்டி 3வது நாளுங்கிறதுனால சார வாங்குற எழுத்து மேல 3 நெய் விளக்கு ஏத்தி வச்சு இன்னைக்கான காலை பூஜை நல்லபடியா முடிச்சாச்சு.